ஹலோ எவ்ரிவான், உங்களை எல்லாரும் சண்டே மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட சண்டே வீடியோ. அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு பேர் வைக்கலான்னு இருந்தேன். காஃபி வித் ராம்னு வைக்கலான்னு நினச்சேன். அது ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கப்பலில் வந்து பாரம்பரியமாக டீ டயத்தை பற்றி நிறையா பேசியிருக்கோம். அதனால் நம்ம இனிமேல் சண்டே மீட் பண்ணுறப்போ சியர் சொல்லக்கூடாது, டீ டைம் வித் ராம், சரியா? இனிமேல் நம்ம சண்டே மீட் பண்ணுறோம். நம்ம இந்த சீரீஸ்க்கு பேர் வந்து டீ வித் ராம். ஸோ சேல் வித் ராமில் டீ வித் ராம் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த வாரம் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் அடுத்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வாரம் நம்ம வந்து கவர் பண்ண முக்கியமான வீடியோஸோட தொகுப்பாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கப்பல் எங்கே இருக்குது, என்ன ப்ரோக்ரஸ், அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் இப்போ சிச்சுவேஷன் வந்து கல்ஃப் வார் அதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை பற்றின செய்திகள், அதுக்கப்புறம் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து சாதாரண மக்கள் மட்டும் பார்க்கல, மெரைன் ஆஸ்பிரன்ஸ் பார்க்குறாங்க, ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வாரில் வந்து இஸ்ரேலோ ஈரானோ இல்லை யூஎஸோ பாம்பு போட்டதுனால நம்ம வந்து கப்பல் அங்கே போகாமல் நிற்கலை. இல்லை ஈரான் கொடுத்த வார்னிங்னால ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து கப்பல்களை நிப்பாட்டலை. ஆக்சுவல் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்கள் கார், பைக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கப்பலுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, கார்கோக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அது போக வந்து அந்த மிஷினரிஸ்க்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வார் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 கப்பல் அட்டாக் ஆன உடனே வார் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மேஜர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் சொல்லிட்டாங்க. லைக் கார்டு, ஸ்கல்டு, நார்த்தன் ஸ்டாண்டர்டு, லண்டன் பிஎன்டே கிளப் உட்பட எல்லாருமே இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டால் மில்லியன் கணக்கில் காசு யார் தர்றது? ஒரு கப்பல் அடி வாங்கிருச்சுன்னா அதை சால்வேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே கோடிக்கணக்கில் செலவாகும். அப்படிங்கிறப்ப கப்பல் ஓனர்ஸும் சரி, சார்ட்டர்ஸும் சரி, யாருமே அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் எல்லோரும் கப்பலை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ சால்வ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் கூடி உட்காந்து பேசி அதை ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து இவ்வளோ ஏற்றலாம், இவ்வளோ கப்பல்கள் அங்கே இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து பல கோடி சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து கோடியில் கூட சொல்ல முடியாது, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கப்பலும் ஏற்படுத்துகிற பாதிப்பு, இப்போ ஒரு வேளை ஒரு கப்பல் முழுங்கிருச்சுன்னா அதில் ஏற்படுற என்விரான்மெண்டல் பாதிப்பு, மிஷினரி டேமேஜு, அந்த கப்பலுக்கான லாஸு, கார்கோக்கான லாஸு, என்விரான்மெண்டல் லாஸு, அதுக்கப்புறம் அந்த பீப்புள் அதில் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு வந்து அந்த பூலில் வந்து அவ்வளோ காசு இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும்னு சொல்லிட்டு தான் உடனே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த மேரிடைம் இன்சூரன்ஸ் வந்து இந்த மாதிரி வித்ஹோல்ட் பண்ண உடனே ட்ரம்ப்பே பதறிட்டு வந்து ட்வீட் போட்டிருந்தார். எப்படின்னா, தலைவர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி அமெரிக்காவே வந்து கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கும், அதனால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும், நாங்கள் ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி இதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம், பத்தலைனா எஸ்காட் கூட கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். எஸ்காட்னா எப்படின்னா, லைனாக ஒரு நேவி கப்பலுக்கு பின்னாடியோ இல்லை 2-3 நேவி கப்பல்களோட பாதுகாப்புலையோ டேங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணுற மாதிரி நிலைமை வந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் அவ்வளோ மோசமாக ஆகலை நிலைமை. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஈரானில் இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. என்னென்னா, இந்தியன் கப்பல்களுக்கும் சைனீஸ் கப்பல்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அமெரிக்கா, அதோட அலைடு கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் இஸ்ரேல் கப்பல்களுக்கு பிரச்சனை, அவங்க கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறினாலுமே வந்து அந்த ஏரியா கிராஸ் பண்ணுறது வந்து பெரிய ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் பார்கெனிங் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது. அவங்க வந்து கப்பல்கள் வந்து போகிற இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரிஸ்க்கை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த என்டையர் ஒமன் பக்கத்தில் இருக்கிற கடல் பகுதி, அதுக்கப்புறம் என்டையர் கல்ஃப் ஏரியாவுமே வந்து வார் ஜோனாக அறிவிச்சிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, சீஃபேரர்ஸ் இப்போ அது வழியாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வார் ரிஸ்க் அலவன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டபுள் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் அந்த வார் நடக்கிற பகுதியில் வார்லைக் ஏரியான்னு இருக்குது, வார் ஜோன், ஆக்சுவல் வார் ஜோன் ஒன்று இருக்குது, 2-3 ஏரியாஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே நம்ம போகணும்னு நினைக்கிறப்போ, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போகலாம். அதோட முழு செலவையும் கம்பெனி தான் ஏற்கும். அதோடு சேர்த்து நமக்கு 2 மாதம் பேசிக் சேலரி மட்டும் கொடுத்து வீட்டுக்கு நம்மளை அனுப்பி வைப்பாங்க.
ஸோ யாராவது ஒருத்தவங்களை வந்து கம்பெனி கப்பல் வந்து அங்கே போகுது அப்படின்னா நீங்கள் வெளியே அங்கே போகாமல் நீங்கள் வந்து அப்டெண்ட் பண்ணலாம். நான் போக மாட்டேன் ரெஃப்யூஸ் பண்ணலாம். அந்த செலவை கம்பெனி தான் நீ எடுத்துக்கிட்டு ஆகணும். சீஃபேரர்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக் மெட்டா கேஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து ரஷ்யாவோட எல்என்ஜி கப்பல். அது எங்கேருந்தோ கார்கோ எடுத்துகிட்டு எங்கேயோ மால்டா பக்கத்தில் போய்கிட்டு இருந்திருக்கு. அது மேலே ட்ரோன் வச்சு குண்டு போட்டான் உக்ரைன்காரன். ஸோ அந்த கப்பல் தீப்பிடிச்சு வெடிச்சிருச்சு. அது ஒரு பெரிய பாதிப்பு. இங்கிட்டு சண்டை நடக்குதுன்னு பார்த்தா மெடிட்ரேனியன் சீலையும் பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் 3 ஈரானியன் கப்பல்கள் வந்து இன்வால்வ் ஆயிருந்தது ஒரு சின்ன பிரச்சனையில். என்னன்னு கேட்டால், ஒரு கப்பல் வந்து டொர்பிடோவால் அட்டாக் செய்யப்பட்டு மூழ்கிச்சு. நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்த்துருந்தோம். உலகப்போர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்து இந்த 2026 தான் வந்து ஒரு கப்பல் வந்து அமெரிக்க கப்பல் வந்து மூழ்கடிக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பரிதாபமாக நிறையா செயிலர்ஸ் வந்து அதில் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கப்பலில் ஆயுதமே இல்லைங்கிறாங்க. ஒரு சாதாரண ஃப்ரிகேட் தான் அது. அதை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு கப்பலும் இப்போ கொச்சினில் ஒரு கப்பலுக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கப்பல் எங்கேயும் போக போகிறதில்ல. அந்த செயிலர்ஸ் வந்து இப்போதைக்கு சேஃபாக இருக்காங்க. இது அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். இன்னொரு முக்கியமான தகவல் இந்தியாவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஸ் கான்ட்ராக்ட்ஸ். முக்கியமாக வந்து கேஸ் கப்பல்களோட கான்ட்ராக்ட்ஸ்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கத்தார் எனர்ஜி வந்து உலகத்திலே வந்து லீடிங் கேஸ் எக்ஸ்போர்ட்டர். எல்பிஜி எல்என்ஜி ரெண்டுலேயுமே வந்து அவங்க பெரிய ஆள். கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட வந்து வேர்ல்டு கேஸ் அவுட்புட்டே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே பெரிய பெரிய கேஸ் ஃபீல்டெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபோர்ஸ் மேஜூரே அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன்லாம் கேட்காதீங்க. நானே இந்த வேர்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து அதுக்கு லயபிலிட்டிஸை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா என்னோடய சிச்சுவேஷன் வந்து கையை போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ் நடந்துருச்சு, என்னால் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாது, உனக்கு கேஸ் தர முடியல அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன் அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா, லீகல் பெனால்ட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது மாதிரி டிக்ளேர் பண்ணால் நமக்கு பிரச்சனை வராதுன்றதுக்காண்டி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் கேஸ் வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஆல்ரெடி உங்களுக்கு சில இடங்களில் யூபியிலலாம் வந்து கேஸ் விலை ஏற்றிட்டதாக இப்போ கேள்விப்படுறேன். அண்ட் தமிழ்நாட்டிலையுமே கேஸ் விலை ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் கேஸ் வந்து 150 ரூபாயும், நம்ம நார்மல் குக்கிங் கேஸ் வந்து 100 ரூபாய் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து படிப்படியாக இன்னும் கூட தான் செய்யணும், நிலமை சரியாகலை அப்படின்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நீங்கள் வந்து வெளியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணாலும், ரஷ்யாவிலேருந்தே ஆயில் வாங்கினாலும் அந்த ரஷ்யான் ஆயிலையும் வந்து விலை கூட கொடுத்து தான் வாங்க வேண்டி வரும். இதனால் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்தியாவில் வந்து முக்கால்வாசி இம்போர்ட் தான் ஆகுது. அந்த முக்கால்வாசி வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது. ஜப்பான் வந்து 90% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் டிபெண்ட்டாக இருக்குது. கொரியா வந்து 85%. அதனால தான் அவங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமாக கரெக்டாச்சு. இந்தியாவும் ஒன்றும் குறைச்சி கிடையாது, 60%. மோஸ்ட்லி கிரேட் ஈஸ்டர்ன், அதாவது பெருமையாக சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த இன்ஸ்டியூட்டோட கம்பெனி தான் வந்து இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த ஆயில் அண்ட் கேஸ் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஏன்னா கிரேட் ஈஸ்டர்ன் வந்து மெயினாக ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎலுக்கு சார்ட்டர் பண்ணுறாங்க. அண்டு ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறையா வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வர்ற கார்கோ எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து வருது. இந்தியா தேவைக்கு தேவையான கார்கோவை மட்டும்தான் இப்போதைக்கு வர்றதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஈரான் வந்து இந்தியன் கப்பல்கள் மேலேயும் சைனீஸ் கப்பல்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு பிரச்சனை வந்து ஈஸப் ஆகும். நமக்கு சப்ளை என்னமோ வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் ரேட்டு கூடிருங்க, அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை தான். அதனால் இப்படி தாங்க ரோலிங் ஆகிறப்போ கேமரா கீழே விழுந்துருது. ட்ரைபாட் இல்லாமல் லக்கேஜ் இல்லாமல் பெரிய பாடாக இருக்குது. இப்போது நமக்கு இந்த வாரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்கேஜ் அமெரிக்காவில் இருக்குது. நான் இப்போ ஃபிலிப்பைன்ஸ் போயிட்டு அடுத்த ஒரு ஊருக்கு போகிறேன். அது என்ன ஊருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அந்த ஊருக்கு போகிறப்போ என்னோடய லக்கேஜ் வரணுமே என்னை தேடி. இப்போது லக்கேஜ் வந்து யூஎஸில் மாட்டிகிட்ருக்கு. இப்போது ஃப்ளைட்ஸ் வேலை செய்யலை, லக்கேஜ் வராதப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம நேரம். ஸோ ஸ்கைலைட் அப்படிங்கிற கப்பலில் வந்து 2 பேர் இறந்ததாக நியூஸ் கேள்விப்பட்டோம். அதில் ஒருத்தர் கேப்டன், இன்னொருத்தர் ஆயிலரு. அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல் வியோம் அப்படிங்கிற ஒரு கப்பல்லையும் அட்டாக் நடந்தது. அதில் ஒருத்தர் இறந்து போனதாக சொல்லி கேள்விப்பட்டோம். அவரும் இந்தியர் தான். ஸோ இந்தியர்கள் வந்து பெரும்பாலான ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க மெர்ச்சன்ட் நேவியை பொறுத்தவரையும். அதனால தான் எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் இந்தியன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அண்ட் இன்னொரு ஃபன்னியான ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர், அதாவது இந்த விமான தாங்கி கப்பல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கப்பல் வந்து ஆல்ரெடி ஆக்ஷனில் இருக்குது கல்ஃபில், அமெரிக்காவோட கப்பல். இன்னொரு ஏர்க்ராஃப்ட் கேரியர், அதாவது யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல், அதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் கப்பல். ஸோ அதையும் கல்ஃபுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க சுயஸ் வழியாக. அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, டாய்லெட் வந்து எல்லாம் சோக் ஆகிட்டு யாராலையும் டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியான நியூஸ் ஒன்று படித்தேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது.
ஸோ அந்த மாதிரி கப்பல் மெர்ச்சன்ட் நேவியில் கப்பல் உலகத்தில் இதான் நடந்துகிட்ருக்கு. இதுதான் நம்ம நிலவரம். நம்ம கப்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்க நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃபிலிப்பைன்ஸ் வந்துட்டோம். ஃபிலிப்பைன்ஸில் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். நம்ம ஃபிலிப்பைன்ஸோட முதல் போர்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். சி பை.